அந்த பொண்ணோட பேர் அஞ்சனா. ஒரு நல்ல செல்வ செழிப்பான வீட்டில் வளர்ந்த பொண்ணு. அந்த பொண்ணுக்கு 21 வயசு ஆனதும் ஒரு நல்ல வரன் பார்த்து அவங்க வீட்டில் கல்யாணம் செஞ்சு வைக்கிறாங்க. அடுத்த 2 வருஷத்துலேயே அவளுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறக்கு. அந்த குழந்தைக்கு 6 மாதம் இருக்கும்போது ஒரு விபத்தில் அந்த பொண்ணோட கணவர் இறந்து போயிடுறாரு. அப்போ அஞ்சனாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவளுக்கு அப்போ 25 வயசு தான் இருக்கும். தன்னோட குழந்தை மட்டும்தான் உலகம் அப்படின்னு நினச்சி வாழ ஆரம்பிக்கிறா. அப்போ தான் ஒரு விஷயம் பண்ணுறாங்க. அஞ்சனாவோட அப்பாவும் அம்மாவும், நீ கொஞ்ச வருஷம் இந்தியாவில் இருக்காண்டா, எங்கேயாவது வெளியே போய் படிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி வெளியூருக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அவளும் லண்டனில் போய் ஒரு 2 வருஷம் மாஸ்டர் டிகிரி பண்ணுறா. அங்கே அவளுக்கு இந்திய வம்சாவளியை சேர்ந்த அஜய் அப்படிங்கிற ஒரு பையனோட ஒரு நட்பு கிடைக்குது. அந்த அஜய் பையன் அங்கே டாக்டருக்கு படிக்க வந்த பையன்தான். ஆனால் அவனுக்கு அந்த டாக்டர் படிக்கிறதுல இன்ட்ரெஸ்டே இல்லை. அவனுக்கு ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படிங்கிறது தான் ஆசை. ஆனாலும் அவங்க வீட்டில் கம்பல் பண்ணதால் லண்டனில் வந்து டாக்டரேட் எம்டி பண்ணிட்டு இருக்கிறான். ஆனால் அவனுக்கு வானவியல் சம்பந்தப்பட்ட படிப்பில் சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கவும் இவங்க 2 பேரும் ஒரு நாள் பேசிக்கும் போது, மனசுக்கு என்ன தோணுதோ பண்ணு, அதுலேயே நீ சிறப்பாக செயல்படும் போது உன்னால் பெரிய சாதனையாளனா ஆக முடியும் அப்படிங்கிற வகையில் அஞ்சனா அஜய்க்கு நல்ல சப்போர்ட்டிவாக பேசுகிறா. அஜயும் அங்கேயே அந்த எம்டி படிக்கிறத நிப்பாட்டிட்டு அங்கே இருக்கிற ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷனில் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் அப்படிங்கிற படிப்புக்கு ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிக்கிறான். அங்கே அஞ்சனா இருந்த வருஷத்தில் அவளுக்குள்ளே இருந்த ஒரு உண்மையான பெண்மையை உணர ஆரம்பிச்சு. ஏன்னா இவ்வளோ நாட்கள் வீட்டில் இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் ஒரு கூண்டுக்குள்ளே இருந்த பறவை போல தான் இருந்தாள். இப்போ லண்டன் வந்த அப்புறம் அவளுக்கு கிடைச்ச சிறகுகள் மூலமாகவும் கூடவே துணைக்கு இருந்த அஜய் அவனோட உதவியாலும் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறா. நிறைய இடங்களை சுற்றி பார்க்குறா. அதே நேரத்தில் அவங்க 2 பேருக்கும் நடுவில் இருந்த அந்த நட்பு காதலாக மாறுது. 2 பேரும் ஒருத்தர் ரொம்ப புரிஞ்சுக்கிட்டு நல்ல உறவுல போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அஜய்க்கு இவளுக்கு திருமணமாகி கணவர் இறந்ததோ, அவளுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிறதோ தெரியாது. இப்படி 2 வருஷம் ஓடி போகுது. அஞ்சனா ஊருக்கு திரும்ப வேண்டிய நாளும் வருது. சரியா அன்னைக்கு காலையில் நீ வழக்கமாக மீட் பண்ணுற அந்த பார்க்குக்கு வந்துட்டு நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு அஜய் அஞ்சனா கிட்ட சொல்கிறான். அஞ்சனாவும் அடுத்த நாள் அங்கே இருந்த ஒரு டாக்ஸியில் அஜய் பார்க்குறதுக்காக அந்த பார்க்குக்கு போய் சேர்றா. டாக்ஸில இருந்து அவள் அப்போ தான் இறங்குறா. தூரத்தில் இருக்க அஜயை பார்க்குறா. அஜய் கையில் ஒரு சின்ன பாக்ஸ் வச்சிருக்கிறான். அஜய் ஏற்கனவே அஞ்சனாவை எவ்வளோ லவ் பண்ணுறான் அப்படிங்கிற ஒரு விஷயம் அஞ்சனாவுக்கு தெரியும். ஆனால் இவன் கையில் வச்சிருக்க அந்த பாக்ஸை பார்த்தா கண்டிப்பாக அந்த பாக்ஸுக்குள்ள ஒரு மோதிரத்தை வச்சு ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்காகத்தான் இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அஞ்சனா புரிஞ்சுக்கிறா. அவளுக்கு உடனே அவளோட ஞாபகம் எல்லாம் பின்னோக்கி போகுது. அவளோட குழந்தை மேலே போகுது, தன்னோட இறந்து போன கணவன் மேலே போகுது. அப்படியே அவள் இறங்கின டாக்ஸிலேயே ஏறி மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுறா. அன்னைக்கு சாயந்தரம் அவளுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியல. அஜயோட முகம் கண்ணுக்கு முன்னாடி வந்து போயிட்டு இருக்குது. அஞ்சனாவோட குழந்தையோட முகமும் வந்து போயிட்டு இருக்கு. என்ன பண்ணன்னு தெரியாமல் அஞ்சனா அங்கே இருந்த ஒரு காரை எடுத்துக்கிட்டு அப்படியே லாங் டிரைவுக்கு கிளம்பி போகிறா. ஏன்னா அந்த கதை நடக்கிற காலகட்டங்கள் அப்போ மொபைல் ஃபோன்ஸ் அப்படி எதுவும் கிடையாது. இது நடக்கிற காலகட்டம் 1960களில் நடக்குது. அவள் போயிட்டு இருக்கிற லண்டனை தாண்டி ஏதோ ஒரு அவுட்டர் ஏரியாவில் கார் போயிட்டு இருக்குது. திடீர்னு அவள் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறா. வழக்கத்துக்கு மாறா அந்த இடத்துல வானிலை கொஞ்சம் மாறுது. திடீர்னு அந்த இடத்துல பனி பெய்ய ஆரம்பிக்குது. அவள் அந்த பனியையே பார்த்து அந்த வானத்தையும் ரசிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு எதிரில் ஒரு வண்டி வர்றத அவ கவனிக்க தவறிடுறா. திடீர்னு எதிரில் வர வண்டி ஹாரனை பயங்கரமாக அடிக்கவும் அவ கண்ட்ரோல் இல்லாமல் ஸ்டியரிங்கை திருப்பி பக்கத்தில் இருக்கிற பள்ளத்தில் கார் உருள ஆரம்பிக்குது. அப்படியே உருண்டு போன கார் அப்படியே அங்கே இருக்கிற ஒரு ஏரியில் விழுந்து இவளோட சுய நினைவு இழந்து அப்படியே கார் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியில் மூழ்க ஆரம்பிக்குது. காரோட முக்கால் பகுதி தண்ணிக்குள்ளே மூழ்கி இருக்கும் போதே இவ அப்படியே தண்ணியில் முழுவதும் மூழ்கி போயிடுறா. அவளோட உடம்போட வெப்பநிலையும் குறையுது, இதய துடிப்பும் குறையுது. இதய துடிப்பு கொஞ்ச நேரத்தில் அப்படியே நின்று போகுது. அந்நேரத்தில் தான் எதிர்பாராத விதமாக அந்த ஏரி மேலே ஒரு மின்னல் அப்படியே தாக்குது. அந்த மின்னல் கரெக்டாக அந்த காரில் வந்து விழவும் அந்த காருக்குள்ளே இருந்த நீர், அதில் பாஞ்ச அந்த எலக்ட்ரிசிட்டி
அந்த அதிக அளவு அந்த எலக்ட்ரிசிட்டி அப்படியே அவள் உடம்போட அனைத்து அணுக்கள்லையும் பரவ ஆரம்பிக்குது. அந்த அதிர்விலேயே அஞ்சனாவோட இதய துடிப்பு மறுபடியும் துடிக்குது. அவளோட சுயநினைவு திரும்ப வந்து அவள் அந்த தண்ணிக்குள்ளே இருந்து வெளியே வர்றா. அதே நேரத்தில் மூழ்கிட்டு இருக்கக்கூடிய கார்ல இருந்தும் வெளியே வந்துடுறா. அங்கேருந்து எப்படியோ நிலத்தடுமாறி எழுந்து ஹைவேக்கு வந்து அங்கேருந்து ஒரு காரை பிடிச்சி தன்னோட இடத்துக்கு வந்து சேர்றா. அங்கேருந்து அஞ்சனா இந்தியா வந்துடுறா. இந்தியா வந்து ஒரு 5 வருஷம் அவள் குழந்தையோட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. அந்நேரத்திலேயே அஞ்சனாவோட அப்பா அம்மா தவறிடுறாங்க. அவளுக்கு பெரிய அளவு சொந்தம்னு சொல்லிக்க யாரும் இல்லை. குழந்தை கூட மட்டுமே அவளோட காலத்தை ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறா. குழந்தைக்கு அனு அப்படிங்கிற பெயர் வச்சு வளர்த்துட்டு வந்துகிட்டு இருக்கிறா. நாட்கள் போகுது. குழந்தை 10 வயசு ஆகுது, 15 வயசு ஆகுது. ஆனால் இந்த அஞ்சனாவுக்கு மட்டும் வயசு ஆகவே இல்லை. அதே மாதிரி இருந்துகிட்டே இருக்கிறா. அதாவது 27 வயசுல அவ எப்படி லண்டன்ல இருந்து திரும்பி வந்தாலோ அதே மாதிரி தான் இன்னும் அவ இருந்துட்டு இருக்கிறா. அவ எங்கெங்கயோ தேடி பார்க்கறா. ஆனா சரியான பதில் அவளுக்கு கிடைக்கவே இல்லை. குழந்தை வளர்றா. குழந்தைக்கு 28 வயசு ஆகுது. அப்போ கூட அஞ்சனா அதே 28 வயசு பொண்ணு மாதிரியே இருக்கிறா. இது நிறைய பேர்த்துக்கு பெரிய அளவு அதிர்ச்சியை கொடுக்கல. நான் நல்லா டயட் பண்ணுறேன், எக்ஸசைஸ் பண்ணுறேன், அதனால தான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு அவளுக்கு தெரிஞ்ச நட்பு வட்டாரத்தில் அஞ்சனா சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறா. ஆனால் சில ஆண்டுகள் போக போக அதுவும் அவன் மேலே ஒரு சந்தேகத்தை உண்டாக்குது. அஞ்சனா தமிழ்நாட்டில இருந்து கிளம்பி டெல்லி போய் அங்கே வசிக்க ஆரம்பிக்கிறா. இந்த காலகட்டத்தில் தான் அனுவுக்கு கல்யாணமும் ஆகுது. கல்யாணம் ஆன அனு கொஞ்ச நாட்கள்லேயே வெளிநாட்டுக்கு போயிடுறா. அவள் அமெரிக்காவில் போய் தன்னோட வாழ்க்கையை தன்னோட கணவன் கூட வாழ்ந்துட்டு இருக்கிறா. அதே நேரத்தில் ஒரு நாள் டெல்லியில் தன்னோட காரில் போயிட்டு இருக்கும்போது அஞ்சனாவை செக் பண்ண போலீஸ், கணக்குப்படி உங்களுக்கு இப்போ 55 வயசு ஆச்சு, ஆனால் உங்களை பார்த்தா அப்படி தெரியல, நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. சரி, ஓகே, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிற அஞ்சனா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகாமல் அப்படியே அவங்களோட வீட்டை மாற்றி ஓல்ட் டெல்லிக்கு வந்து அங்கே ஒரு இடத்துல தங்கி இருக்கிறாங்க. அங்கே ஒரு சின்னதாக வேலையை பார்த்துட்டு அவங்க யாருக்கும் தெரியாமல் வாழ்ந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் சிபிஐ சேர்ந்த 2 பேர் இவங்களை ரகசியமாக கைது செஞ்சு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் ஒரு பெட்ரோல் பங்க்கில் இவங்க அந்த சிபிஐ ஆஃபீஸர்ஸ்ட்டு இருந்து தப்பி ஓடி வந்துடுறாங்க. அங்கேருந்து அப்படி இந்தியாவில் வேறு சிட்டிஸில் கொஞ்சம் நாட்கள், அதாவது ஒரு 4-5 வருடம் ஒரு சிட்டியில், அதுக்கப்புறம் அங்கேருந்து வேறு சிட்டி அப்படி மாறி மாறி போயிட்டுருக்குறாங்க. நாட்கள் கடந்து போகுது, வருடங்கள் ஓடிக்கிட்டு இருக்குது. நேரத்தில் யூஎஸில் இருந்த அனு தன்னோட ஹஸ்பண்ட் இறந்து இவளும் வயசாகி போனதால் அப்படியே மறுபடியும் இந்தியாவுக்கே வந்துடுறா. இந்தியாவுக்கு வந்த அனு அஞ்சனாவோட அம்மா மாதிரியும் அஞ்சனா பொண்ணு மாதிரியும் இருக்கிறாங்க. இவங்களை பார்க்குறவங்க அந்த மாதிரி தான் யோசிக்கவும் செய்கிறாங்க. அந்நேரத்தில் தான் அனு அஞ்சனா கிட்ட, அம்மா, நீ எனக்காக ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணு, இப்படி நீ ஓடிட்டே இருக்க வேண்டாம், நீ உனக்காக ஒரு துணையை தேர்ந்தெடுக்கணும், அவரோடவும் வாழ்க்கையை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு அஞ்சனா, இல்லை, அது முடியாது, நான் இப்படியே இருப்பேன், ஆனால் இப்போ நான் யார் கூடயாச்சும் வாழணுன்னா அவங்களுக்கு வயசாகிட்டே இருக்கும், சரியா இருக்காது, நாம் யார் கூட சேர்ந்து வாழ்கிறோமோ அவங்களோட சேர்ந்து காலங்களும் வயசும் ஓடுனாதான் அது முழுமையடைஞ்ச வாழ்க்கையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறா அஞ்சனா. அதுக்கு அனு, சரிதாம்மா, ஆனால் நீ இப்படியே இருக்கிறது சரியில்லை, யாராச்சும் ஒருத்தர் கூடயாவது நீ உன்னோட வாழ்க்கையை ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறா. அது அஞ்சனா மனசுக்குள்ள ஒரு சின்ன மாற்றத்தை கொடுக்குது. ஏன்னா இவ்வளவு நாள் தனிமையே விரும்பின அஞ்சனா தன்னோட மகளுக்காக தான் தன்னோட வாழ்க்கை நினச்சிக்கிட்டு இருந்தா. ஆனால் அவளோட அந்த வயசு மாறாத அந்த தன்மையினால் தன்னோட மகளையே பிரிஞ்சிருக்க வேண்டியதாச்சு. இப்போ மகளும் தனக்கு அம்மா மாதிரி தோற்றத்தில் திரும்ப வந்திருக்கிறா. தன்னை இன்னொரு வாழ்க்கையை பார்க்கறதுக்காக சொல்கிறா. இதில் என்ன முடிவெடுக்கிறது நீ அஞ்சனாவுக்கு தெரியல. இப்போ அஞ்சனா பூனாவில் இருக்கக்கூடிய ஒரு லைப்ரரியில் அசிஸ்டன்ட் லைப்ரரியனாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறா. அங்கே அடிக்கடி வர்ற வினோத் அப்படிங்கிற பையன் இவளை அடிக்கடி பார்க்கறதையும் இவகிட்ட வந்து வெட்கத்தோட பேச நிற்கிறதையும் இவ கவனிச்சிருக்கிறா. ஆனால் தன்னோட எல்லையை தாண்டி இவ தன்னோட தனிப்பட்ட விஷயங்களை யாருக்கும் பகிர்ந்து கொடுத்தது இல்லை. ஆனால் ஒரு முறை அஞ்சனாவும் அனுவும் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வினோத் அங்கே வர்றான். வினோத் அஞ்சனாவையும் அனுவையும் பார்த்ததும் அப்படியே இவனை அறிமுகப்படுத்திட்டு அந்த டேபிளில் இவங்க கூட சாப்பிட உட்காடுறான். அஞ்சனா அனுவோட பொண்ணு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அனுக்கிட்ட ரொம்ப பாசமாக பேசுகிறான். அஞ்சனா திடீர்னு அவளுக்கு ஒரு கால் வரவும் அந்த ஃபோனை எடுத்துட்டு வெளியே போகிறா. அந்நேரத்தில் அனுக்கிட்ட
வினோத், உங்கள் பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, அவகிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, நீங்கள் கொஞ்சம் சொல்லி அவளோட மனசில் என்ன இருக்குன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க அப்படின்னு அணுகிட்ட சொல்கிறான். அணுவுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன சந்தோஷம். சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அஞ்சனா வந்ததும் அதை பற்றி எதுவும் சொல்லாமல் 3 பேரும் சாப்பிட்டு லஞ்சம் முடிக்கிறாங்க. அணு வீட்டுக்கு வந்து அஞ்சனா கிட்ட அங்கே நடந்த விஷயத்தையும் வினோத்தை பார்க்க நல்ல பையன் மாதிரி தான் இருக்குது, நீங்கள் ஏன் ஒரு டேட் போயிட்டு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அணு சொல்கிறா. அஞ்சனாவுக்கும் அது ஏதோ ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்குது, இருந்தாலும் பெருசாக அதை கண்டுக்கலை. அடுத்த நாள் லைப்ரரிக்கு வினோத் வரும்போது அவங்கிட்ட என் அம்மாட்ட ஏதாச்சும் சொன்னீங்களா அப்படின்னு அஞ்சனா கேட்குறா. அதுக்கு வினோத் என்ன சொல்லன்னு தெரியாமல் அப்படியே தடுமாறி நிற்கிறான். அதுக்கு அஞ்சனா, இப்போ நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கவும் அதுக்கு வினோத், இல்லை பெருசாக ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நான் உங்களை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், அதுக்காக தான் ஒரு நாள் நம்ம எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வரலாமா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவ சரி எங்கே போகலாம் அப்படின்னு கேட்கவும் இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத ஒரு இடத்துக்கு அப்படின்னு சொல்கிறான் வினோத். அதுக்கு அஞ்சனா, நான் பார்க்காத இடம்னே இந்த சிட்டியில் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறா. அதையும் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வினோத் அடுத்த நாள் அவளை டேட்டுக்காக பூனாவுக்கு வெளிப்பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பழைய தியேட்டருக்கு கூட்டிகிட்டு போகிறான். அந்த தியேட்டர் தான் பூனாவில் வந்த முதல் தியேட்டர். ஆனால் கொஞ்சம் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கிறதுனால பெருமளவு மக்கள் யாரும் அங்கே வரலை. அதனால் அந்த தியேட்டருக்கு உரிமையாளர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த தியேட்டருக்கு உள்ளே போய் பார்த்தா அப்படி அங்கே ஒரு செயற்கையாக வானம் ஒன்று தெரிகிற மாதிரி உண்டாக்கி வச்சிருக்காரு. அதை அப்படியே அவளுக்கு காண்பிக்கிறான். அவள் அதுக்கு முன்னாடி பார்த்திராத ஒரு காட்சி, அப்படியே பால்வெளி மண்டலத்தையே அவள் அந்த தியேட்டருக்குள்ளே பார்க்குறா. அது அவளுக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. அப்படியே அங்கேருந்து ஒரு பெரிய லாங் டிரைவ் போய் அந்த டே ஃபுல்லாக அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. பல வருஷத்துக்கு அப்புறம் அஞ்சனா அவள் மனசுக்குள்ள மறுபடியும் ஒரு குளிர் தென்றல் வீசுறத உணர்றா. வினோத்தோட அன்பும் பாசமும் அந்த பரிவும் அந்த உற்சாகமும் அவளை ஏதோ ஒரு குழந்தை மாதிரி உணர வைக்குது. அவங்க அந்த நாள்ல இருந்து ஒவ்வொரு வாரமும் இந்த மாதிரி புது புது இடங்களுக்கு போய் சின்ன சின்ன விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒருத்தர் தெரிஞ்சுக்க நினைக்கிறார். வினோத் தன்னை பற்றி, அவன் பண்ணுற டாக்டர் தொழிலை பற்றி, இன்னும் பல பல விஷயங்களை பற்றி நிறையா சொல்கிறான். ஆனால் அஞ்சனாவை பற்றி பெரிய அளவில் அவள் எதுவுமே சொல்லலை. ஆனால் 2 பேருக்குள்ளே இருக்கக்கூடிய நெருக்கம் இன்னும் வளர ஆரம்பிச்சுட்டே இருந்துச்சு. அவங்க முத்தம் தாண்டி படுக்கை வரை அந்த நெருக்கத்தை கொண்டு போயிருந்தாங்க. ஆனாலும் அந்த காதலை வாய் வழியா இதுவரைக்கும் சொல்லலை. வினோத் எவ்வளவோ முயற்சி செஞ்சு பார்த்துட்டான். ஆனால் அஞ்சனா மறைமுகமா காதலை ஏற்றுக்கிற மாதிரி தெரியல. அப்போதான் ஒரு நாள் தீபாவளி லீவ் வருது. வினோத் அஞ்சனாவை அவளோட ஆண் தோழன், அதாவது வினோத்தோட பூர்வீக வீடு மும்பையில் இருக்குது, அங்கே போகலாம், அப்பா அம்மா வந்திருக்காங்க, அவங்கள மீட் பண்ணலாம், உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். ஆனால் மும்பை போய் அவங்க வீட்டுக்குள்ளே என்டர் ஆகும்போது தான் அஞ்சனா ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறா. வெளியே போர்டில் அஜய் சயின்டிஸ்ட் ISRO அப்படின்னு போட்டிருக்குது. அந்த பேர் அவளுக்கு எங்கேயோ பரிச்சயமானது மாதிரி இருந்தாலும் அவள் எதையும் வெளியே காட்டிக்கல. வீட்டுக்குள்ளே போகிறா. வீட்டில் ஒரு 80 வயது மதிக்கத்தக்க தம்பதியினர் இருக்காங்க. இவங்க போனதும் இவங்களை பாசமாக வர வச்சு பேசுகிறாங்க. ஆனால் அந்த அஜய் அப்படிங்கிறவர் மட்டும் அஞ்சனாவை ஏதோ மாதிரி பார்க்குறாரு. அஞ்சனா ஏன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேக பார்வையோட பார்க்குறா. பக்கத்தில் இருந்த வினோத்தும், அப்பா என்னாச்சு அப்படின்னு கேட்கவும், நான் உங்களை எங்கேயோ பார்த்துருக்குறேன், எனக்கு ரொம்ப பரிச்சயமான பேர் மாதிரி இருக்குது, அப்படியே இருக்கீங்க நீங்க அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டதும் அஞ்சனா மேபி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. உன் பேர் என்ன அப்படின்னு கேட்கவும் அதுக்கு அஞ்சனா தன்னோட உண்மையான பேரை சொல்கிறா. ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னதுன்னா, அஞ்சனா லண்டனில் இருக்கும்போது இவளை மேரி அப்படிங்கிற பேரால் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டா. ஏன்னா அஜயாவை முத பார்க்கும்போது அவன் ஒரு ஸ்ட்ரேஞ்சராக தான் இருந்தான். இவ தன்னை ஒரு கிறிஸ்டியன் பொண்ணு மாதிரி பாவிச்சுக்கிட்டா. சர்ச்சுக்கு போவா, ரெகுலராக ப்ரே பண்ணுவா, சண்டே அவங்க சர்ச்சில் தான் மீட் பண்ணுவாங்க. அதனால தான் என்னவோ ஹிந்து கிறிஸ்டியன் மேரேஜ் செட் ஆகாது அப்படிங்கிற விஷயத்துக்காகத்தான் தன்னை விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு அந்த அஜய் நினச்சிக்கிட்டு இருந்தாரு. அதனால தன்னோட உண்மையான பெயரை சொல்றதுல அவளுக்கு எந்த தடையும் இல்லை. அதுக்கு அஜய், அப்படியே ஒன்ன மாதிரியே எனக்கு லண்டன்ல ஒரு ஃப்ரெண்டு இருந்தாங்க, அவங்க பேரு மேரி அப்படின்னு சொல்றாரு.
அந்த மேரியை பற்றி இன்னும் சில விஷயங்கள் அவங்க நைட்டு டின்னர் சாப்பிடும்போது பேசிக்கிறாங்க. மேரியை பற்றி பேசும்போதெல்லாம் அஞ்சனாவுக்கு ஒரு வித டிஸ்கம்ஃபோர்ட் இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு மாதிரி நெருடலாட்டு இருக்குது. ஒரு குற்ற உணர்ச்சி நீ கூட சொல்லலாம். இப்போ அஜயோட பையன் வினோத் கூட என்ன மனநிலையில இவ பழகிட்டு இருக்கா, அதே விதமான மனநிலையோட தான் அவ லண்டன்ல இருக்கும்போது அஜய் கூட பழகிட்டு இருந்தா. தன்னோட குழந்தைக்காக தான் அவ அஜயை விட்டு பிரிஞ்சா. ஆனா தன்னோட குழந்தை அனு சொல்லி தான் வினோத் கூட பேச ஆரம்பிச்சா. இது இவளுக்கு ஒரு குழப்பமான சூழ்நிலை. இப்போ பார்த்தா விதி அப்படி ஒரே வீட்டுக்குள்ள கொண்டு விட்டுருக்குது. அஞ்சனாவுக்கு என்ன செய்யறதுனே தெரியல. அன்னைக்கு நைட் அவளுக்கு நார்மலா தான் போகுது. அடுத்த நாளும் தன்னை அஞ்சனா அப்படிங்கிற பேர்லயே காட்டிக்கிறா. எதுவும் தெரியாத மாதிரியே வீட்டில் எல்லாம் பழகிக்கிறா. நாட்கள் கிடக்குது. 3வது நாள் அங்கே இருக்கும்போது அவங்க எல்லோரும் மும்பையில் இருக்கிற மரைன் டிரைவுக்கு ஒரு வாக்காக போறாங்க. அப்பந்தான் ஒரு விஷயத்த அஜய் நோட் பண்றாரு. அவளோட வலது கை மணிக்கட்டில் ஒரு 3 இன்ச் நீளத்திற்கு ஒரு தழும்பு இருக்குது. அந்த தழும்பை பார்த்த உடனே அஜய்க்கு பழைய ஞாபகம் ஒன்று வருது. என்ன லண்டன்ல இருக்கும்போது அவங்க ஒரு காட்டுக்கு ட்ரெக்கிங் போயிருக்கும்போது ஒரு பெரிய கம்பு தட்டி அவ கீழே விழுந்து அவளோட கையில ஒரு பெரிய மரத்தோட குத்தி கிழிச்சதுல அவளுக்கு அந்த காயம் அங்கே உண்டாச்சு. அதை அஜய் தான் ஃபர்ஸ்ட் எய்டு கொடுத்து அவளுக்கு தையல் போட்டு விட்டான். எல்லாமே ஒரே மாதிரி இருக்கவும் அஜய்க்கு அன்னைக்கு ஒரு மனசுக்குள்ள நெருடல் இருந்துகிட்டே இருக்குது. அப்பதான் திடீர்னு லண்டன்ல இருக்கும்போது அவங்க ஒரு பார்க்ல இருக்கும்போது அங்க வந்த போட்டோகிராஃபர்கிட்ட எங்களை ஒரு போட்டோ எடுங்க அப்படின்னு சொல்லி எடுத்த போட்டோ இருக்கிறது ஞாபகம் வருது. தன்னோட பழைய பெட்டிகளை எல்லாம் தேடி அந்த போட்டோவை எடுத்து அஜய் பார்க்குறான். அந்த கையில் அந்த தழும்பு இருக்குது. இதில் அப்படியே இருக்குது. அஜய்க்கு அன்னைக்கு நைட்டு தூக்கமே வரல. அடுத்த நாள் மார்னிங் அஜயோட ஒய்ஃப் வெளியே ஷாப்பிங் போயிடறாங்க. வினோத் தன்னோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறதுக்காக வெளியே போயிட்டு சீக்கிரம் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறான். வெளியே கார்டனில் அஜய் உட்காந்து ஏதோ யோசனையில் இருக்கிறாரு. அப்போ அங்கே அஞ்சனா வர்றா. வினோத் எங்கே போயிருக்கிறான் அப்படின்னு கேட்கவும் அஜய் எதுவும் சொல்லாம அவளையே பார்த்துட்டு இருக்கிறான். ஏன் அப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்கவும் உண்மையை சொல்லு, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு அஜய் சொல்றா. அதுக்கு அஞ்சனா என்ன தெரியும் எனக்கு புரியல அப்படின்னு சொல்லவும், உன்னோட கையில இருக்க பாரு தழும்பு, அந்த தழும்பு எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியும். அதுக்கு தையல் போட்டு விட்டது நான் தானே தெரியும். நீ என்கிட்ட எதையும் மறைக்காத அப்படின்னு சொல்லவும் அவளுக்கு கண்கள்ல கண்ணீர் தாரையா வழிய ஆரம்பிக்குது. அவ உண்மையை ஒத்துக்கிறா. ஆனாலும் அஜய்க்கு குழப்பம் தீர மாட்டேங்குது. எப்படி நீ இன்னும் அப்படியே இருக்க அப்படின்னு கேட்கவும் எனக்கு தெரியல அதனாலதான் என்னால உன் கூட கண்டினியூஸா இருக்க முடியல அப்படின்னு அவ சொல்றா. அதை கேட்டதும் அஜய் கண்களை மூடி அப்படியே ஒரு பெரிய மூச்சு விடுறான். சரி, நீ வினோத் கூட எப்படி அப்படின்னு கேட்கவும் அவ நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றா. அதை கேட்டதும் அஜய் சரி, ஆனா நீ வினோத்தை விட்டுட்டு போயிடுறாத, என்னை விட்டுட்டு போன மாதிரி அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட அஞ்சனா இல்லை முடியாது, என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து உடனே கிளம்பி காரை எடுத்துட்டு போயிடுறா. கொஞ்ச நேரத்தில் வினோத் திரும்ப வந்து அஞ்சனாவை தேடி பார்க்குறான். அஞ்சனா ரூமில் வினோத் இது சரி வராது, உன்னால் புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறா. வினோத் வேகமாக வந்து தன்னோட அப்பா அஜய் கிட்ட, அப்பா என்னாச்சு அஞ்சனா எங்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அஜய் அவளோட மனசை மாற்றிக்க மாட்டேங்கிறா, உன்னை கல்யாணம் பண்ணிக்க அவ ரெடியாக இருக்காளான்னு கேட்டேன், அதுக்கு அவ கோச்சிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லவும் அதுக்கு வினோத், ஏன்பா நீங்கள் அவகிட்ட அப்படி கேட்டீங்க, நானே அவகிட்ட அதை பற்றி பேசலப்பா அப்படின்னு சொல்கிறான். சரிப்பா அவ எங்கே போயிருக்கிறா, கார் கீ கொடுங்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அஜய், டே வினோத், நீ நிஜமா அவளை லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அந்த வினோத்தோட கண்களையே ஒத்து பார்க்குறாரு. அதுக்கு வினோத் கொஞ்சம் கூட யோசிக்காம, ஆமாப்பா என்னோட அடி மனசுல இருந்து அவளை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லவும் அந்த கார்கியை தூக்கி அப்படியே பையன்கிட்ட இருக்கிறாரு அஜய். வினோத் உடனே காரை எடுத்துக்கிட்டு அவளோட கார் போன திசையிலேயே போறான். ஆனா மும்பை டு பூனாவுக்கு போற வழியில அந்த சாயந்தர நேரத்துல புதுசா ரோட் ப்ராஜெக்ட்ல போட்ட ரோடுல ஒரு சின்ன பகுதியை முடிக்காம வச்சிருக்காங்க. இதை கவனிக்காம போற அஞ்சனா அந்த ரோடு முடிஞ்ச எண்டுக்கு போய் திடீர்னு சுயநினைவு வந்தது மாதிரி பிரேக்கை பிடிச்சி நிப்பாட்டி பார்க்குறா. ஆனா பிரேக் நிக்கல. அப்படியே காரோட சரிஞ்சு அங்க ஓடிட்டு இருக்க ஆத்துல அவளோட கார் விழுது. காரை அப்படியே ஆறு அடிச்சுட்டு போகுது. அவ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியில மூழ்க ஆரம்பிக்கிறா. ஒரு 20 நிமிஷம் கழிச்சு அந்த வழியா
காரில் வினோத் வேகமாக வந்துகிட்டு இருக்கிறான். அந்த ரோடு முடிகிற இடத்துல கொஞ்சம் கூட்டத்தையும் பக்கத்தில் ஆம்புலன்ஸ் ஜேசிபி எல்லாம் நிற்கிறத பார்த்து அஜய் என்னாச்சு அப்படின்னு கேட்குறான். அவங்க ஒரு காரில் வந்த பொண்ணு அந்த ஆற்றுல விழுந்துட்டா, அவ்வளோதான் மீட்டெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் அவன் அப்படியே அந்த ஆற்றுல பார்க்குறான். கொஞ்சம் தூரத்தில் அந்த க்ரெயின், அதாவது அந்த ஜேசிபி கம்பெனியோட க்ரெயினில் அவளோட அந்த ப்ளூ கலர் கார் இருக்கிறது தெரியுது. வேகமாக அங்கேருந்து இறங்கி போய் அந்த ஆத்தங்கரை ஓரமாக ஓடுறான் வினோத். அங்கே வேகமாக போனால் அந்த ஆம்புலன்ஸ் பக்கத்தில் அஞ்சனா கண்ணை மூடி மூச்சு பேச்சு இல்லாமல் கிடக்குறான். தலையில் கை காலில் எல்லாம் நல்ல காயம் இருக்குது. அவளோட மூச்சு அடங்கிடுச்சு, இறந்து போயிட்டா அப்படின்னு பக்கத்தில் இருந்த போலீஸ்காரங்க பேசிக்கிறாங்க. இவன் ஓடி போய் நான் டாக்டர் தான் அப்படின்னு சொல்லி அவளோட கையை தொட்டு பார்க்குறான். நாடி துடிப்பு இல்லை, உடம்பு நல்லா உரைய ஆரம்பிச்சிருக்குது, இதே துடிப்பு நின்று போயிருக்கு. அவன் தன்னோட கைகளை எடுத்து அவளோட மார்பில் வச்சு வேகமாக அழுத்துறான். அவளுக்கு மூச்சு வரும்னு பார்க்குறான், வரல. அவன் இறந்துட்டதாவே முடிவு பண்ணிட்டு அப்படியே தலையில கை வச்சுட்டு உட்காடுறான். திடீர்னு பக்கத்தில் இருந்த ஆம்புலன்ஸோட ஞாபகம் அவனுக்கு வருது. வேகமாக ஆத்தங்கரையில் அப்படியே ஓடி வந்து அந்த ஆம்புலன்ஸ்ல இருந்து அந்த இதயம் நின்றுடுச்சுன்னா டெம்பரரியாக ஃபஸ்ட் எய்ட் பண்ணுற மாதிரி அந்த டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற எக்யூப்மெண்ட்டை வேகமாக எடுத்துகிட்டு வர்றான். அதை அஞ்சனா பக்கத்தில் வச்சு அவளுக்கு கரண்ட் ஷாக் கொடுக்குறான். இது அப்படியே அவளுக்கு லண்டனில் நடந்தது மாதிரி அவள் நாடி துடிப்பெல்லாம் அடங்கின சமயத்தில் ஹை வோல்டேஜ் அவள் மேலே பாயுது. அவளுக்கு அப்படியே மூச்சு வருது. மறுபடியும் அவள் இந்த உலகத்துக்குள்ள புதுசாக வர்றா. ஆஸ்பத்திரிக்கு போய் அஞ்சனா சரியாகிற வரைக்கும் 2-3 நாள் சரியாக சாப்பிடாம தூங்காம பக்கத்திலே உட்காந்து வினோத் அவளை பார்த்துக்கிறான். அவள் கண்மொழிச்சதும் வினோத் அவள் பக்கத்தில் போய், அஞ்சனா என்னை மன்னிச்சிரு, நீ என்ன லவ் பண்ணலன்னு தெரிஞ்சோம் நான் உங்ககிட்ட அவ்வளவு அட்வான்டேஜ் எடுத்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லவும், அதுக்கு அஞ்சனா நான் உன்னை லவ் பண்ணாமல் இல்லை, நான் உன்னை நிஜமாவே லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்டதும் வினோத் அவளை அப்படியே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறான். அதே நேரத்தில் அவனோட காதில் அஞ்சனா ஒரு விஷயத்த சொல்கிறா. ஆனால் ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி அவன் நடந்த எல்லா விஷயத்தையும் அப்படியே சொல்கிறா. இவன் அதை கேட்டுட்டு இருக்கிறான். அந்நேரத்தில் அனு அங்கே வேகமாக ஓடி வர்றா. ஆஸ்பத்திரி வந்ததும் அஞ்சனாவை பார்த்து உனக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்னு சொல்லவும், எனக்கு ஒன்றும் ஆகலை, இதோ இவன் தான் வினோத் அப்படின்னு சொல்லி வினோத்தை இன்ட்ரடக்ஷன் கொடுக்கவும், வினோத்தை பார்த்து அனு என்னோட நேம் அனு, அஞ்சனாவோட அம்மா அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு வினோத் அவ்வளோ ஒரு மாதிரி பார்க்குறான். அதுக்கு அனு ஏன் அப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்கவும், அஞ்சனா இல்லை அவனுக்கு எல்லா உண்மையும் தெரியும் அப்படின்னு சொல்லவும் அனுவுக்கு கண்ணீரே வந்துடுது. ஏன்னா அவளோட அம்மாவை அம்மான்னு சொல்ல முடியாத நிலைமையில அவள் அந்த சமூகத்தில் இருந்துகிட்டு இருந்தா. இப்போ உண்மையை தெரிஞ்சுக்கிட்டதில் அவளுக்கு ஒரு நிம்மதி. யாரோ ஒருத்தருக்கு உண்மை தெரிஞ்சிருக்கே அப்படிங்கிற ஒரு நிம்மதி. நாட்கள் கடந்து போகுது. அஞ்சனாவும் வினோத்தும் திருமணம் பண்ணிக்கிறாங்க. அனு அவங்க கூடயே வீட்டில் இருக்கிறா. ஒரு நாள் இவங்களோட ஃப்ரெண்டோட வெட்டிங்காக அஞ்சனா கிளம்பிட்டு இருக்கிறா. அப்போதான் கண்ணாடியில் ஒரு விஷயத்த பார்க்குறா. இத்தனை வருஷம் அவள் பார்க்காத ஒரு விஷயம். காதோரமாக அவளுக்கு ஒரு நரமுடி வந்திருக்கு. அதை பார்த்து கொஞ்ச நேரம் அப்படியே அசையாம இருந்த அஞ்சனா அப்படியே அந்த நரமுடியை பிடுங்கி மறுபடியும் உண்மையா அப்படின்னு கையில வச்சு செக் பண்றா. அது உண்மைதான், அது ஒரு நரமுடி தான். அந்நேரத்தில் வெளியே இருந்து வினோத்தோட சத்தம் கேட்குது. என்ன அஞ்சனா ரெடி ஆயிடுச்சா, எல்லாம் ஓகே தானே அப்படின்னு கேட்கவும், அவளை மீறி கண்ணில் இருந்து ஒரு கண்ணீர் துளி விழுந்து அந்த நரமுடி நனையுது. எல்லாம் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சனா தன்னோட ரூமை விட்டு வெளியே வந்து அனுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு 2 பேரும் காரில் அந்த திருமணத்துக்கு கிளம்பி போகிறாங்க. அஞ்சனாவோட மனசுக்குள்ள ஒரு பெரிய உற்சாகமும் மகிழ்ச்சியும் புதுசாக பிறந்திருக்கிறத அஜய் ஒரு ஆச்சரியத்தோட பார்க்குறான். அவங்களோட பயணம் தொடருது. கதை முடிந்தது மற்றும்